ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். ஜீசஸ். எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசன பகுதி. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு நீங்கள் காத்திருங்கள். இந்த நாளில் நிச்சயமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசும். நீர் இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்கு நேராக இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆவியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். எவ்ரி ஹியூமன் ஸ்பிரிட், எவ்ரி டெட் ஸ்பிரிட், எவ்ரி ஃப்ளஷ்லி ஸ்பிரிட், எல்லாவற்றையும், எல்லா மனித ஆவிகள், மாம்சத்திற்குரிய ஆவிகள் மற்றும் தேவையில்லாத எல்லா ஆவிகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்தை விட்டு நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை மாத்திரம் பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளாக உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். செவிகள், எண்ணங்கள், கண்கள், மூளை பகுதி எல்லாம் கவனமுள்ளதாய் விழிப்புள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா விதமான தூக்கங்களையும் நிர்விசாரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை விட்டு நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த இடத்திற்குள்ளாக உம்முடைய வார்த்தையை கேட்கிறதான ஒரு வாஞ்சையும் ஒரு ஏக்கமும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசும். நீர் போதகராயிருந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். நடக்க வேண்டிய வழியிலே எங்களுக்கு போதியும். நீரே உயர்ந்தரும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பரிசு கொடுக்குறேன். சரிங்களா? நான் இப்பயே சொல்லிடுறேன். சரி, ஏன்னா இதுக்கப்புறம் நடுவில் தூங்காதீங்கன்னா நல்லா இல்லை. அதனால் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இதனால இந்த வார்த்தையை நம்ம வாசித்தோம். இது நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த வசனம் நம்முடைய ஆவியானுடைய நிறைவு. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த நாளை, அதை பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி நாம் அதை கொண்டாடுகிறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் அதை அனுசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து ஆரம்பித்து எத்தனாவது? 50வது நாள். பெந்தேகோஸ்தேனா என்ன அர்த்தம்? 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். ஸோ பெந்தேகோஸ்தேக்காரங்க அப்படின்னு நம்மளை வந்து இப்போ நகை நட்டு போடுறவங்க, போடாதவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க பெந்தேகோஸ்தேக்காரங்கன்றாங்க. பார்த்தீங்களா? அது முற்றிலும் தவறு. பெந்தேகோஸ்தேன்றது என்னது? ஒரு கூட்டம் கிடையாது. அது ஒரு அனுசரிப்பு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, நாள். 50வது நாள்ன்ற ஒரு கொண்டாட்டம். அந்த இடத்துல அந்த பண்டிகையில பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் 50வது நாள். மற்றபடி பெந்தேகோஸ்தேக்கும் நகை போடாமல் அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரிங்களா? ஸோ நகை போடாமல் இருக்கிறனாலையோ அந்நிய பாஷை பேசுகிறனாலையோ நம்ம வந்து பெந்தேகோஸ்தேக்காரங்களாக மாறிவிட முடியாது. பெந்தேகோஸ்தேக்காரங்களாக மாறணும் அப்படின்னா பெந்தேகோஸ்தேங்களாக மாற்றப்படணும் நம்ம. அதுதான் உண்மை. மாறணும்னா இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த வசன பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். ஆமாவா இல்லையா? தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்தோமா? ஓகே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமின் இடத்துல சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் மறுபடியும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஸோ ஜலத்தினாலே நம்ம எல்லாரும் முக்கால்வாசி பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். 1-2 பேர். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்.
ஆனால் அடுத்தது நம்ம பார்க்கிறது ஆவியினாலே பிறப்பது. இந்த ஆவியினாலே பிறப்பது அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இது அக்கினியினாலே கிடைக்கிறதான ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் ஃபயர். இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் தலைப்பாய் வைத்திருக்கிறது பேப்டிசம் ஆஃப் ஃபயர், அக்கினியின் ஞானஸ்நானம். பொதுவாக ஞானஸ்நானம் அப்படின்றதே அந்த வார்த்தையிலே இருக்குது. அது எப்போ கொடுக்கப்படுகிற ஸ்நானம்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்நானம், அதுதான் ஞானஸ்நானம். ஸோ சின்ன குழந்தையில தண்ணி தெளிக்கிறதோ, இது இந்த சின்ன குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறதோ இது ஞானஸ்நானம் கிடையாது. இன்றைக்குமே சிஎஸ்ஐ போன்ற ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளிலே பார்த்தீங்கன்னா அதுதான் ஞானஸ்நானமாக கருதி கொள்வார்கள். அதை விட்டு அவங்க 15 வயசு 16 வயசில் திடப்படுத்தல்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வைப்பாங்க. அதில் அந்த பரமண்டல ஜபத்தை மனப்பாடம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் முடித்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவங்களுக்கு அன்னைக்கு ஃபாதர் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஒரு இது கொடுப்பார், அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுப்பார். அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கர்த்தருடைய பந்தியிலே அவங்க பங்கெடுக்க முடியும். இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேதாகமத்தினுடைய அடிப்படையில் நம்ம செய்யக்கூடாது, அது தவறு. அது எங்கேருந்தோ அவங்க பழகிட்டாங்க. நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரியில் படித்து பார்த்தோம்னா தெரியும். ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் 2 ஒன்று ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், இன்னொன்று அக்கினியினாலே நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ முதலாவது ஆவியானவர் எப்படி பொழியப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் மேல் வீட்டறையிலே ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாருங்க? ஒரு அக்கினிமயமான நாவாக. முதலாவது ஒரு காற்று உண்டாகிறது போல இருந்தது. அதுக்கப்புறம் அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொருவருடைய தலைகளின் மேலும் அவர் இறங்கினார். இறங்கினதற்கு அப்புறம் அவங்க சும்மா இல்லை, அவங்க வாயை திறந்து அந்நிய பாஷைகளிலே, வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பேசி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். சரி, இப்போ இந்த அக்கினியை குறித்து கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அக்கினி, ஃபயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்களில் ரொம்ப முக்கியமானது எதுங்க? அக்கினி. ஆமா தானே? என்னதுங்க ஐம்பூதங்கள்? என்னது? நீர், நெருப்பு, காற்று. ஆர்டர் மாற்றி சொல்றீங்க, வரிசையா யாராவது தெரிஞ்ச ஆர்டர் மாறாம சொல்லுங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஓகே, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஆனால் இந்த அஞ்சுலையுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது எதுங்க? நெருப்பு. ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இந்த நெருப்புன்றது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இடங்கள்ல நெருப்புன்றது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நெருப்பை, ஆவியானவருடைய இந்த அக்கினியை புரிஞ்சுக்கணும்னா அந்த நெருப்பை பழைய ஏற்பாட்டில் புரோட்டோடைப்னா மாதிரியாக பல இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தும் போது பரலோகத்திலிருந்து அந்த பலி அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன அடையாளமா இருந்துச்சு? அக்கினி இறங்கி, அந்த நெருப்பு இறங்கி அந்த பலி என்ன பண்ணிடுச்சு? அங்கீகரித்து கொண்டது. அதே மாதிரி தேவன் பேசுகிறார். தேவன் பேசும் பொழுது மோசேவின் இடத்துல எப்படி பேசினாரு? எரிகிற முட்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஒரு அக்கினி இருந்தது. ஸோ அக்கினின்றது பல இடங்களிலே வல்லமையாக பார்க்கப்படுகிறது, பல இடங்களிலே தேவனை வெளிப்படுத்துகிற தேவ சத்தமாக பார்க்கப்படுகிறது, பல இடங்களிலே அது அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. அக்கினி அப்படின்னாலே அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியம். அதே மாதிரி எலியா கூட எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அக்கினி ரதத்திலே அவர் தான் என்ன பண்ணப்பட்டார்? அவர் வெறும் ஒரு குதிரை வண்டி, ஒரு ரதம் அவர் தூக்கிட்டு போல, அக்கினிமயமான ரதங்கள் என்ன பண்ணுச்சான்? எலியாவை எடுத்துக்கொண்டு போனது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த அக்கினின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அக்கினியை அக்கினினா என்னன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அக்கினியை தான் இங்க பரிசுத்த ஆவியானவருக்கும் சொல்லப்படுகிறது. ஆவியானவரை பல விதங்களில் நம்மளால பார்க்க முடியும். முதலாவது, ஆவியானவர் எப்படி வெளிப்படுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல புறாவை போல வெளிப்பட்டார். ஆகையினாலே புறானாலே ஆவியானவர் நம்ம நினைச்சு கூடாது. அந்த இடத்துல புறாவை போல அவர் வெளிப்பட்டார். பல இடங்களிலே அக்கினியாக வெளிப்பட்டிருக்கிறார். பல இடங்களிலே மின்னல் இடியை போல வெளிப்பட்டிருக்கிறார். அப்புறம் ஆவியானவர், இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவருடைய சத்தத்தினாலே நம்மோடு கூட வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இப்போ தங்கி இருந்து நமக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத வேண்டுதல்களோடும் பெருமூச்சுகளோடும் நமக்காக விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆவியானவருடைய அந்த தன்மைகள் பார்த்தோம். ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறாரு. அதுல எதுவும் குழப்பம் இல்லைல்ல? சரி, இப்போ அடுத்தது ஆவியானுடைய அக்கினியை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஆவியானுடைய அக்கினி
ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, இல்ல ஒரு மனிதன் இந்த அக்கினியினாலே ஞான ஸ்நானம் பெற்றிருக்கும் பொழுது, அவன் இந்த பூமியில இந்த தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை, அவன் வாழக்கூடிய இடம், அவன் போகிற இடம், வர்ற எல்லா இடத்துலையுமே அவனுக்கு ஒரு அதிகாரம் அவனோடு கூட செல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க அநேகர் இன்னைக்கு அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதிகாரம்னா அரசியல்வாதியாவோ ஒரு பெரிய தலைவராகவோ இருக்கிறது இல்லை. பிரதம மந்திரியாகவோ பிரசிடென்ட்டாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதிகாரம் இல்லை. அதிகாரம்ன்றது என்ன தெரியுங்களா? ஆவியானவரை சும்மா சுமந்துக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது. ஆவியானவருடைய அக்கினியை வெளிப்படுத்துவது தான் கர்த்தர் மண்ணான நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்க யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல, நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் அதிகாரம் உள்ளவனா நான் செயல்படணும். மனுஷனுக்கு மேலே போய் அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்லை, வானமண்டல வல்லமைகளுக்கு மேலாகவும் ஆவியின் மண்டலம் இருக்கிற அநேக கிரியைகளை ஒடுக்கும்படியாகவும் எனக்கு என்ன தேவைப்படுது? வல்லமை எனக்கு தேவைப்படுது. எத்தனை பேருக்கு தேவைப்படுது? கொஞ்சம் கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அதிகாரம்ன்றது வெறும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருப்பதனால மாத்திரமல்ல, இல்லை நம்ம கையில் ஒரு அதிகாரம், ஒரு டெசிக்னேஷன், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 டெசிக்னேஷன் என்ன சொல்றது, ஒரு ஒரு உயர், ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்து வச்சிருக்கிறனால கிடையாது, பணம் வச்சிருக்கிறனால கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. சொல்லுங்க, என்னதுங்க? பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி தான் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்குது? அதிகாரம் கொடுக்கிறது. திரும்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு செய்தி நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கடைசியா ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் இங்க இருந்து போகும்போது சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆனால் வெளியில் போகும்போது நம்ம எப்படி போகணும்? அதிகாரத்தோடு போகணும். திரும்ப அடுத்த வாரம் வரும்போது அதிகாரத்தோடு தான் வரணும், சோர்ந்து போய் வரக்கூடாது. சரிங்களா? அப்போது இன்னைக்கு போடுற ஃபயரை எப்பயுமே என்ன பண்ணணும்? எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிப்போம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாகி இவர்கள் மேலே வந்து இறங்கினார் என்று சொல்லி நான் சொன்னேன். அக்கினின்றது வல்லமை குறிக்கிறதாகவும் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அநேக மனிதர்கள் தேவன் இருக்கிறார், தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், the God is an awesome God, மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் எதை பயன்படுத்தினாங்க தெரியுமா? அக்கினியை தான் பயன்படுத்தினாங்க. எலியான்கிறதான மனிதன் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக என்ன பண்றாருங்க? ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல ஒரு பலி இடும்படியாக ஒரு மிருகத்தை வைத்து ஜெபிக்கிறார். பரலோகத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினி வந்தது. இந்த அக்கினி சாதாரண அக்கினி கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம உலகத்தில் பற்றி எரிகிற அக்கினிலாம் தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும்? அமிஞ்சிரும். ஆனால் இந்த அக்கினி அப்படி கிடையாது. இந்த அக்கினி நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த எலியாவுடைய சம்பவத்தில் வாசிக்கிறோம், பலியை பட்சித்தது மாத்திரமல்லாமல் அந்த பலிபீடத்தை சுற்றி தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்களாம். அது எல்லாம் அந்த அக்கினி என்ன ஆயிடுச்சுங்களா தெரியுங்களா? நக்கி போட்டுருச்சு. அதாவது அப்படியே வறட்சி ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு செகண்டில் தண்ணியெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அந்த அக்கினியோடைய பிரசன்ஸில் தண்ணியெல்லாம் வறண்டு போயிடுச்சு, காஞ்சி போச்சு. ஏன்னா இந்த அக்கினி வந்து உலகத்தில் இருக்கிற தண்ணீரினால என்ன பண்ண முடியாதுங்க? அணைக்க முடியாத ஒரு வல்லமையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த அக்கினியை பற்றி பார்க்குறோம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களை டு கன்வின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட், கர்த்தருடைய வல்லமை செயல்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்னதுங்க? நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான அக்கினியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கலாம், எல்லாரும் அந்நிய பாஷை பேசலாம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். ஆனா அக்கினி இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு அக்கினி இல்லாம இருந்தோம்னா நம்ம பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுவோம், ஆனா அந்நிய பாஷை பிசாசு பார்த்து சிரிக்கிற பாஷையா மாறிடும். பிசாசு பார்த்து நடுங்குகிற பாஷையா இருக்கணும்னா அந்த அந்நிய பாஷை அக்கினியினாலே சாரமேறினதாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் அக்கினியான வார்த்தைகளாக மாற்றப்பட வேண்டும். இந்த செய்தியை நான் ஏன் எடுத்தேன்? இன்னும் செய்திக்குள்ள நான் போல. இந்த செய்தியை ஏன் எடுத்தேன்றதுக்கு நான் ஒரு காரணம் வைத்திருக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு
நானும் என்னோடு கூட இன்னும் 2 சகோதரர்களுடைய மனைவிகள் ஒரு 6 பேர் சேர்ந்து நாங்கள் இரவு வேளையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். இரவு 10 மணிலேருந்து ஆரம்பித்து நைட் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அப்போது இரவு வேளையில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த நல்லா கவனிக்கணும், அந்த தரிசனம் நான் ஒரு வனாந்தரமான இடத்துல, அதாவது எதுவுமே இல்லை, ஒரு வனாந்தரமான இடத்துல நான் நிற்பது போல் இருக்கிறது. அப்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய கட்டிடம், அது பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அந்த கட்டிடம் அப்படியே மெதுவாக இறங்குது. இந்த கட்டிடம் ரொம்ப பாழடைஞ்ச ஒரு கட்டடம். செவுரெலாம் வந்து கிராக் விழுந்து பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே பழங்காலத்து அந்த பேய் பங்களா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செவுரு. அதற்கு துருப்பிடிச்ச கதவு, துருப்பிடிச்ச ஜன்னல் எல்லாம் ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குது. பார்த்தாலே தெரியுது அது சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும், கொஞ்சம் அதிர்வு வந்தாலும் அந்த கட்டடம் உடஞ்சிரும்ன்ற மாதிரி நான் பார்த்து கொண்டே இருக்கேன். நான் பார்த்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் கீழே பூமியிலிருந்து பல திசைகளிலிருந்து சங்கிலின்னு சொன்னால் சாதா சங்கிலி இல்லை, இந்த கப்பல் எல்லாம் நங்கூரம் போடுவதற்கு சங்கிலி பயன்படுத்துவாங்க. பெருசாக இருக்கும், மனுஷன் அளவுக்கு இருக்கும் அந்த சங்கிலி. அந்த மாதிரி ஒரு 6-7 திசைகளிலிருந்து பூமிக்குள்ளாக இருந்து சங்கிலிகள் எழும்பி அந்த கீழ்ப்பகுதியிலே அந்த கட்டிடத்தை பிடித்து கொள்ளுகிறது. இப்போ நல்லா கவனிக்கணும், மேல் பகுதியிலிருந்து அந்த கட்டிடம் தொங்கி கொண்டு இருக்கிறது. ஆல்ரெடி தொங்குற அந்த இதில் வந்து கட்டடம் இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது. ஆனால் கீழே இருந்து இந்த சங்கிலிகள் என்ன பண்ணுதுன்னா போய் அந்த கட்டிடத்தை பிடித்து கொள்ளுகிறது. இப்போ பிடிச்சிட்டு அப்படியே இழுப்பதை போல நான் பார்க்கிறேன். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்குறேன். கர்த்தர் சொல்றாரு, உள்ளே போய் சுதந்திரி, கெட் இன் அண்ட் காங்கர். உள்ளே போய் சுதந்திரி. அப்போ எனக்குள்ள ஒரு பயம், ஏன்னா ஆல்ரெடி அது பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம். இப்போ 2 டைரக்ஷன்லையும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. மேலேயும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கீழேயும் என்ன பண்ணுதுன்னா பல சங்கிலிகள் அந்த கட்டிடத்தை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கு. இப்போ நான் உள்ளே போனேன்னா நான் என்ன ஆகிடுவேன், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் நான் அந்த உள்ள உடஞ்சி அந்த கட்டடம் உடஞ்சிச்சுன்னா நசுங்கிடுவேன் அப்படின்ற ஒரு யோசனை. நான் அப்படியே ஒரு மாதிரி தயக்கத்தில் நான் பார்க்குறேன். திரும்ப அந்த சத்தம் வருகிறது, கோ இன் அண்ட் காங்கர், உள்ளே போய் சுதந்திரி என்கிறதான சத்தம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதற்கப்புறம் இந்த தரிசனத்தை எல்லாரும் கூட பகிர்ந்து கொண்டு திரும்ப நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போது ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின ஒரு காரியம், ரீபில்ட் தி ரூயின்ஸ். இடிந்து போன அலங்கங்கள், இடிந்து போன சுவர்கள், இடிந்து போனதான கட்டிடங்களை கட்டும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே விசேஷித்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவன் நம் முன்னாடி, உங்க முன்னாடி, ஏன் முன்னாடி வைத்திருக்கிற அழைப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த கட்டிடத்தை போல ஒரு பக்கம் பரலோகம் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பூமியிலிருந்து அவர்களை கட்டும்படி நினைக்கிறதான சங்கிலிகள் அவர்களை பிடித்து கீழே இழுக்க நினைக்கிறது. ஆனால் பரலோகம் விட்டு கொடுக்கவில்லை. அதற்கு நடுவில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த மாதிரி இடிந்து போன அலங்கங்கள் ஆகிய நம்ம வாழ்க்கைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை அது நல்ல ஸ்ட்ராங்கான கட்டிடமாக இருந்தால் கூட அது தாங்குங்க, வெயிட்டு தாங்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்த பாலடைஞ்சு போன கட்டிடத்தை போல் இருக்கிறது. சுவரில் பலன் இல்லை, கட்டிடங்கள் அஸ்திபாரங்களில் பலன் இல்லை. என்னைக்கு வேணாலும் அந்த கட்டடம் என்ன ஆகலாம், பிஞ்சிக்கிட்டு உடஞ்சு போகலாம். ஆனால் கர்த்தர் அதுக்கு மத்தியில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது எனக்கா இல்லை யாருக்கு? உனக்கும் உனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இதை சொல்லுன்னு சொன்னார். அதனால தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பேச போகிறேன். சரிங்களா? அதனால் நல்லா கவனிக்கணும், இது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். அதனால சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ நான் நேற்று முடிச்சுட்டு நேற்று காலையில் தான் வந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தை நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த கட்டிடத்துக்குள்ளாக போய் நான் ஊழியம் செய்யணும், இல்லை நான் உள்ளே போய் சுதந்திரிக்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன பலன் வேணும், நான் என்ன செய்யணும், என்னை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும், நான் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், உன்னை அக்கினியினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள். மேக் ஷுர் யூ ஆர் பேப்டைஸ்ட் பை ஃபயர். கர்த்தருடைய அக்கினியினாலே ஞானஸ்நானம் பெற்றியா அப்படின்றத என்ன பண்ணு, உறுதிப்படுத்திக்கொள். அப்போ இந்த நாட்களிலே நம்மளை நாமளே சோதித்து பார்க்கணும். அந்நிய பாஷை பேசுகிறோம், பைபிளை படிக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், ரைட்டு தான்.
ஆனா அக்கினி என்கிறதான அந்த தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தினாலே என்னுடைய அந்நிய பாஷைகளும், என்னுடைய வசனங்களும், வார்த்தைகளும், என்னுடைய பாடல்களும், என்னுடைய பேச்சும், என்னுடைய பிரசங்கங்களும் அக்கினியாக இருக்கிறதா அப்படின்றதை குறித்து நான் யோசித்து பார்க்கணும். அப்போ நேற்று மதியத்தில் கர்த்தரனோடு பேசின அந்த காரியம், அதை வைத்துதான் இந்த செய்தியை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சொல்றது புரிஞ்சதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சதா? அது நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்போ தொங்கல்ல இருக்குது. என்னைக்கு வேணாலும் கீழே இருக்கிறதான வல்லமைகள் நம்முடைய கட்டடங்களை உடைச்சு போட முடியும். பரலோகம் இன்னும் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இன்னும் அவரை பிடிச்சு வச்சிருக்கிறார். அவர் நம்மளை விட்டுட்டார்னா மண்ணோட மண்ணா நம்ம என்ன ஆயிடுவோம்? போய் சேர்ந்துருவோம். ஆனால் கர்த்தர் கிருபை இருக்குது. இந்த கிருபையை சஸ்டெயின் பண்ணிக்கணும், நம்முடைய அந்த கட்டிடத்தை பலப்படுத்தணும், நம்ம உள்ள போய் சுதந்திரிக்கணும்னு சொன்னா இந்த அக்கினி நமக்கு அவசியம். சரி, இப்போ இந்த ஆவியானுடைய அக்கினி அப்போஸ்தலர் காலத்தில் சீஷர்கள் எல்லார் மேலும் பொழியப்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இருந்த அந்த ஆவியானவருடைய அடையாளமாக பார்க்கப்படுகிற அந்நிய பாஷை சீஷர்களுடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 120 பேர் கூடியிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வெறுமனே அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறினார்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்த ஒரு மனிதன். ஆனால் அந்த பேதுரு அந்த 120 பேர் கூட இருந்தார். அவரும் இருந்திருப்பார். அவருக்கு அந்நிய பாஷை வந்தது மாத்திரம் இல்லை, அவருக்கு ஒரு அதிகாரம் வந்துச்சு. அவர் எல்லாரும் முன்னாடி எழும்பி நின்று இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண ஒரு தைரியம் கிடைத்தது. அது மாத்திரம் இல்லை, அவர் கேட்ட பிரசங்கத்தில், அவர் பண்ண பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் எப்படி? வெறும் அந்நிய பாஷை பேசினதுனாலயா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்ததுனால மாத்திரம் இல்லை, அவர்களுக்குள்ளாக இருந்து வல்லமை அக்கினியாக புறப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ இவங்க பேசுற வார்த்தை, பேதுரு அவர் பண்ண பிரசங்கத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க அதை கவனிச்சு பாருங்க. நம்ம இப்ப பண்ற பிரசங்கத்தை விட ரொம்ப சிம்பிளான பிரசங்கம், ரொம்ப எளிமையான பிரசங்கம். ஒரு 4-5 வசனத்துல முடிஞ்சிடும் அவர் பிரசங்கமே, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். ஆனா இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் பேசுறோம், அரை மணி நேரம் பேசுறோம், 3/4 மணி நேரம் பேசுறோம், 4 மணி நேரம் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்குது. அதுல 3 பேர் ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம். ஏன் தெரியுங்களா? நம்ம கிட்ட எல்லா ஆவியின் வரங்களும் இருக்குது, ஆனா வல்லமை நம்ம இடத்துல காணப்படல. அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற அக்கினி நம்ம இடத்துல இல்ல. அந்நிய பாஷை பேசுவதனாலே நம்ம கிட்ட என்னமோ பெரிய சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி நம்ம எப்போ என்ன பண்ண கூடாதுங்க, நினைச்சிக்க கூடாது. அதுதான் நமக்கு பெரிய பெருமையாவே வந்துடும். நிறைய வரங்கள் இருக்கிற மனிதருடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அந்த பெருமைன்றது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அப்போ நம்ம ரொம்ப தாழ்மையா கர்த்தருடைய சமூகத்தில் வரங்களை பெற்றவங்க நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். சரி, கவனிப்போம். இப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷன் பலனடையும்படியாய் மாத்திரமல்ல, அவன் மூலமாய், அவனுடைய ஆவியின் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட நினைக்கிறார். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார். இந்த வெளிப்படுத்தப்படுகிற சித்தமானது வெறுமனே அந்நிய பாஷைகளிலும் தீர்க்க தரிசனங்களில் மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில பேசப்படுகிற வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகளும் அக்கினியாக உருமாற வேண்டும். It should be transformed into fire. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே வெறும் அந்நிய பாஷையை பார்த்து பிசாசு பயப்படுறது இல்லை. ஆனா அதே அந்நிய பாஷை நீங்க அக்கினியா பேசும்போது பிசாசு நடுங்குவான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்டு பிசாசை ஜாலியா உட்கார்ந்துக்கிட்டு தான் கேட்கிறான். ஆனா நீங்க அக்கினியோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவனுடைய ராஜ்யத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஜெபமாய் மாறும். ஹல்லேலூயா. சோ நீங்க அந்நிய பாஷை பேசுறது வேற, தேவனுடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் அந்நிய பாஷை பேசுறது வேற. மணிக்கணக்கா ஜெபிப்பது வேற, தேவனுடைய வல்லமையினாலும் அக்கினியினாலும் ஜெபிப்பது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் முதலாவது இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும். என்ன அப்படின்னா, நானே இனிமேட்டு கர்த்தருடைய வல்லமையாகிய அக்கினி இல்லாம என்னால நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். கர்த்தருடைய வல்லமையாகிய அந்த அக்கினி இல்லாம என்னுடைய வாயில இனிமேட்டு அந்நிய பாஷைகள் வர கூடாது. இந்த ஒரு தெளிவு இருந்தா மாத்திரம் தான் இப்ப நான் பேச போற பிரசங்கம் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இல்லைன்னா மணிக்கணக்கா நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம், ஜோம் பண்ணிட்டே இருப்போம், ஒண்ணுமே மாறவே மாறாது.
ஆகையினாலே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க? தேவனுடைய அக்கினியினுடைய அந்த வல்லமை நமக்கு வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள், ஜெபங்கள் எல்லாமே அக்கினியின் வல்லமையினாலே மாற்றப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. ஏங்க, பைபிள் எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்க. திரும்ப வாசிக்கலாம், நிறுத்தி நிதானமா. உங்கள் விசுவாசம் 1 கொரிந்தியர் 2:4-5 சேர்ந்து வாசிப்போம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இது யார் சொல்றா? 1 கொரிந்தியர் எழுதினவர் யாரு? பவுல். பவுல் நல்ல ஒரு இறையியல் படித்த மனிதர், தியாலஜி படிச்சிருக்கிறார், பைபிள் காலேஜ்லாம் நிறைய படிச்சிருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள்லாம் பயங்கரமா படிச்சிருக்கிறார். பெஞ்சமின் கோத்திரத்து மனுஷன். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தை கொரிந்து தேசத்துல, கொரிந்துன்ற ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும் போது அவர் பண்ண பிரசங்கமும் அவர் பேசின பேச்சும் அதை குறித்த ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட வரும்போது நான் படித்த தியாலஜியை வச்சு நான் உங்ககிட்ட என்ன பண்ணல, பேசல. எனக்கு இருந்ததான அறிவு சாதுரியத்தினால நான் உங்ககிட்ட பேசல. அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்? ஆவியினாலும் பலத்தினாலும் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய பேச்சும் மனுஷருடைய ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல், இவரை இயேசு கிறிஸ்துவின் 13வது அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம். அவ்வளவு ரொம்ப விசேஷமான ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவாலே பிரத்யேகமாக நேரடியாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைச்சது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒருத்தரை ரொம்ப ஸ்பெஷலாக அழைச்சாரு. அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய பேர் இயேசுவின் சீடர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அவர் பேர் சொல்லி அழைக்கல, ஆனால் இவரை ரொம்ப ஸ்பெஷலாக பேர் சொல்லி அழைச்சார். அழைச்சது மாத்திரம் இல்லை, இவருக்கு விசேஷமான வரங்களை எல்லாம் கொடுக்குறாரு, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. சரி, இப்போ கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, எப்பா நான் இவ்வளோ படிச்சிருந்தோம், எனக்கு இவ்வளோ மேன்மை இருந்தோம், நான் எதை தான் நம்பி இருந்தேன் தெரியுமா? உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும் போது எதை நம்பி இருந்தேன்? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நான் பேசினேன். நான் தியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பேசுறேனோ இல்லையோ, நான் பேசுற வார்த்தை ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். தியாலஜின்றது என்னது? இறையியல் பைபிள் காலேஜ் நம்ம படிக்கிறோம், ஒரு சிலர்லாம் படிக்கிறீங்க. எதுக்காக படிக்கிறோம்? தியாலஜி படிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றதுக்காகவா? பேச்சு திறனை அதிகரிக்கிறதுக்காகவா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்றதுக்கு படிக்கிறோம். அதில் மறைந்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம படிக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இறையிலே நான் மனுஷனுக்கு முன்னாடி பேசுறதுக்கான தகுதியை எனக்கு கொடுத்து விட முடியாது. நான் படிக்கிற வார்த்தைகள், நான் கேட்கிற பிரசங்கங்கள், இல்லை ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து நான் படிக்கிற வார்த்தைகள் நான் ஒரு மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்துவது இல்லை. இப்போ ஒருவேளை நான் எங்கிருந்தோ ஒரு பிரசங்கத்தை எடுத்து அந்த பிரசங்கத்துக்கு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணேன்னா அதில் எந்த விதமான யூஸும் கிடையாது. ஆனால் நான் எங்கேருந்து எடுத்திருந்தாலும், கர்த்தர் என்கிட்ட பேசினாலும் சரி, நான் எங்கேருந்து எடுத்திருந்தாலும் எனக்குள்ள ஸ்பெஷலாக அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை வேணும். சில நேரங்களில் நான் நிறைய பெரிய ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்களுடைய குறிப்புகளை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது அவங்க சொன்ன வார்த்தையாக இருக்கும், எனக்குள்ள இருக்கிறதான ஆவியானுடைய பலத்தினால இருக்கும். இப்போ அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சொன்னேன்னா அதில் ஏதாவது மாற்றம் இருக்க போதா? ஒருவேளை சூப்பரான பிரசங்கம் அப்படியே வரிசையாக குறிப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நல்லா அப்படியே உட்காந்து கவனிச்சு நல்லா இருக்குதுப்பா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா ரசிச்சுட்டு கை தட்டிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தை தொடுவதாக அது இருக்க முடியாது. காரணம் என்ன? நான் பேசும்போது என்னிடத்தில் தேவ ஆவியின் வல்லமையும் பலனும் வெளிப்படவில்லை. அப்போ நான் எந்த வார்த்தைகளை நான் ஆயத்தம் படுத்தி பேசினாலும் சரி,
இல்ல ஆவியானவர் என்னோடு பேசினாலும் சரி, என்னுடைய வாயிலிருந்து வருகிற சத்தம் இது ஆவியானவருடைய பலத்தினாலும் ஆவியானவருடைய வல்லமையினாலும், ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம பார்க்கிறபடி ஆவியானவருடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டதா இருந்தால் மாத்திரமே நான் பேசுற வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்க யாரிடத்துல என்ன வார்த்தை பேசினாலும் ஃபர்ஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் ஹேவிங் பவர் ஓவர் யோர் வேர்ட். நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ, என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ, அந்த வார்த்தைக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அந்த வார்த்தைக்கு மேலே உங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? ஆவியானவருடைய அக்கினியிலே நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது, when you are being baptized with fire, ஆவியானுடைய அக்கினியினாலே நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது உங்க வாயில வர்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்? அதிகாரம் உள்ள வார்த்தையாக இருக்கும். அருமையான ஒரு ஊழியக்காரர், நானும் தம்பிங்க எல்லாரும் அடிக்கடி அவருடைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். அவர் ஒரு குறிப்பிட்ட செய்தியில் அவர் சொன்னார், நிறைய இடத்துக்கு போய் சுவிசேஷம்லாம் நம்ம பண்றோம், சுவிசேஷம் சொல்றோம், நண்பர்கள் இடத்துல சொல்றோம், உறவுக்காரங்கள் இடத்துல இயேசுவை பற்றிலாம் சொல்றோம். ஆனால் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படல? காரணம் என்னன்னா உங்களிடத்துல என்ன இல்லை? வல்லமை இல்லை. உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தல. கர்த்தர் நம்மளை எப்படி உட்கார வச்சிருக்கிறாருங்களா? எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் தெரியுமா? பிச்சைக்காரனாண்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பிச்சைக்காரனா காசு, உலகத்தை பத்தி நான் சொல்லல, அதிகாரம் இழந்தவனை போல என்னுடைய கையில எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அவர் தாங்க பண்ணணும் அப்படின்ற நிலையில நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை என்ன மாற்றி இருக்கிறாரு? என்னவா மாற்றி இருக்கிறாருங்க? உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட. எங்க ஜீசஸ் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? எங்க உட்கார்ந்து? கிறிஸ்துவுடனே தான். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இப்போ பரலோகத்துல இருக்கிறாரு. அவருக்கு கீழே தானே எல்லா வானமண்டல வல்லமையும் இருக்குது. ஆமா தானே? இப்போ உங்களை அங்க ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா எங்க இருக்கிறீங்க? ஆவியின் மண்டலத்தில் உங்களை கிறிஸ்துவோட உட்கார வச்சா பவர்லாம் எங்க இருக்கும்? உங்க காலுக்கு சொல்லுங்களேன், உங்க காலு கீழே இருக்குமா மேல இருக்குமா? கீழே இருக்கும். ஏன்? நீங்க யாரோட உட்காந்துட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவுடனே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நிறைய இடங்களில் நம்ம போய் வார்த்தைக்கு மேல வார்த்தை பேசி, சுவிசேஷத்துக்கு மேல சுவிசேஷத்தை சொல்லி இன்னும் நடக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுடனே கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் மறந்தாச்சு. ரெண்டாவதா, அவர் கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறோன்றதையும் நம்ம மறந்தாச்சு. மூணாவதா, அந்த அதிகாரத்தோட நம்ம இருந்து பேசும் பொழுது நம்மளுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறதான வானமண்டல வல்லமைகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்க கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவுடனே நம்ம உட்காரும் போதே கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் விதமா சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி 4 பேரை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் உட்காந்து உங்களுடைய பிளேஸ் எங்க இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காந்து அங்கிருந்து அக்கினியால நீங்க என்ன பண்ணுங்க? எந்த இடத்துக்கு போக போறீங்களோ அந்த இடத்துல வானமண்டலத்தில் கிரியை செய்கிற அதிகாரங்களை என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமையை அந்த வல்லமைகளுக்கு மேல நீங்க செலுத்துங்க. இப்போ ஒரு இடத்துக்கு ஜோம் பண்ண போறோம். உதாரணத்துக்கு நாங்க அன்னைக்கு ஒரு நாள் சகோதரர் பாலு நம்ம மத்தியில் வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க பவானிக்கு போயிருந்தோம். அன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்பும் போது நான் ஜோம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவரே, அந்த பவானி இடத்துக்கு நான் போனதே கிடையாது. சகோதரர் பாலு அவருடைய வீட்டுக்கு நான் முன்ன பின்ன போனதே கிடையாது. நான் ஜோம் பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் தான் அந்த வார்த்தையை கேட்டேன். எனக்கு செம்ம ஃபயர் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? நான் போக போறேன். ஆனா அந்த பகுதியில் இருக்கிறதான வானமண்டல வல்லமைகள் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுடைய மகனா, உங்களோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறவனா, உங்க அதிகாரத்தை பெற்றவனா இப்ப என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துக்குள்ள நான் போக போறேன். ஆவியின் மண்டலத்தில் அந்த அவருடைய வீட்டுக்கு மேல, அவங்க ஏரியால, அவங்க குடும்பத்தில் கிரியை செய்கிறதான வல்லமைகளுக்கு மேலாக எனக்கு என்ன கொடுக்கிறார்? கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையை காலையிலேயே நான் பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்க போனோம். கர்த்தர் அவர்களை தொட்டார், அவங்க குடும்பத்தை தொட்டார். ஹல்லேலூயா. அவங்களுடைய உறவுக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த இடத்துல நான் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா
நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண ஜெபத்திற்கும் அதுக்கு முன்னாடி பண்ண ஜெபத்திற்கும் நிறைய வித்தியாசம் என்னாலே உணர முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுங்களா? நான் பல நேரங்களிலே அந்த இடத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த இடத்துல கிரியை செய்கிறதான வல்லமைகளுக்கு மேலாக நான் அதிகாரம் எடுக்கவில்லை. நான் என்ன பண்றேன், அவங்களுடைய வல்லமைக்கு கீழே நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன். அந்த ஜெபம் கூரையை கூட எட்டாது, ஏன்னா அந்த வல்லமையை அந்த ஜெபத்தை தடுத்து வச்சிரும். அப்போ நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போறேன், நான் ஒரு இடத்துல போய் இயேசுவை பத்தி சொல்ல போறேன், ஒரு இடத்துல போய் நிற்க போறேன், ஒரு இடத்துல உட்கார போறேன். நீங்க வேலைக்கு போறீங்க, என்னைக்காவது உங்க வேலை ஸ்தலத்தின் மேல இருக்கிற வானமண்டல வல்லமைகளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீங்களா? இல்ல. நாளிலிருந்து செஞ்சு பாருங்க. எங்க போனாலும் அங்க இருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா உங்களை கர்த்தர் உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார வச்சிருக்கிறார். அந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டு, ஏசப்பா நான் உங்களோடு கூட இப்ப எங்க இருக்கிறேன், உன்னதங்களிலே எனக்கு ஸ்பிரிச்சுவலா அந்த இடத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆனா ஏன் வார்த்தை வல்லமை இழந்து போயிடுச்சு. ஏன்? நான் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்துல நான் என்ன பண்ணல, இல்ல. நான் எனக்கு அவர் சிங்காசனம் மேல போட்டு வச்சிருக்கிறாரு, அங்கிருந்து இறங்கி வந்து நான் இங்க சாக்கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்க ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பதாக, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பாக, பள்ளிக்கு போவதற்கு முன்பதாக, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஆகாயத்து அதிகார பிரபுவை கமாண்ட் பண்ணிட்டு போங்க. வல்லமையோடு ஜெபிங்க. அன்னைக்கு காலையில உங்க 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 தினசரி காலை வேளையில ஒரு அரை மணி நேரமாவது அக்கினியான அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிங்க. அன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. இது உண்மை. இதை நான் என் வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்தி அதை அனுபவிச்சனால உங்ககிட்ட நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நீங்க எங்க உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை? உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உங்களை ஸ்பிரிச்சுவலா. உங்களுடைய த்ரோன் எங்க இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கு. உங்களுக்கு ஒரு த்ரோன், ஏசப்பாக்கு ஒரு த்ரோன் இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனம் எங்க இருக்கு தெரியுமா? வான மண்டலங்களிலே நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தவங்களா தான் நம்ம இங்க செயல்படணுமே ஒழிய, அங்கிருந்து இறங்கி வந்து இங்க பூமியில் இருக்கிற மனுஷங்க மாதிரியே பார்த்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வல்லமைகள் எதுவுமே இருக்காது. எலியாவுக்கெல்லாம் எப்படிங்க சர்வசாதாரணமா அக்கினிலாம் இறங்குனுச்சு? ஏன்னா அவங்க அப்படிப்பட்டதான உன்னதங்களிலே தேவனோடு கூட வாழுகிறதான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இந்த சீமோன், இந்த பேதுரு, இவருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? ஏன்னா இவர் வெறும் 4 வார்த்தை 5 வார்த்தை பேசின அந்த வார்த்தையை நம்பி இல்லை, உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே நான் என்னை அமர வச்சுட்டாரு, இப்போ அந்த வல்லமையினால நான் பேசுறேன். 10 வார்த்தை பேசினாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? அவர் தனக்குள் இருந்ததான வல்லமையை அவர் புரிந்து கொண்டார். இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர் இருந்தார். நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஸ்தானத்தை விட்டு நம்ம கீழே வந்துடுறோம். நமக்குன்னு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இது இருக்குது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். அந்த சிங்காசனத்துல டெய்லிக்கும் காலையில் எந்திரிச்சு அந்த சேர்ல உட்காந்துருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக வச்சிருக்கிறதான அந்த ஆவியின் மண்டலத்தில் உங்க பக்கத்தில் போட்டிருக்கிற சேர்ல நான் என்ன பண்றேன்? உட்கார்றேன். ஏன்னா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும், வல்லமை ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். வார்த்தை, பேசுற வார்த்தை இரும்பு சுத்தியலை போல செயல்படும். பேசுகிறதான வார்த்தை அது நிச்சயமா பிசாசனுடைய அரண்களை அது உடைக்கும். நமக்கு முன்னாடி எதிரியா இருக்கிற எல்லா எதிரியின் திட்டங்களையும் நொறுக்கி போடும். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? உட்கார வேண்டிய இடத்திலிருந்து நீங்க வார்த்தையை பேசணும். ராஜா சிங்காசனத்திலிருந்து ஒரு சட்டம் போடுறதுக்கும் தெரு முக்கில இருந்து சட்டம் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெரு முக்கில இருந்து ஒரு சட்டத்தை ஏற்றினார்னு சொன்னா அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆளோட ஆளா என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார், அவருக்கு மதிப்பு கிடையாது. ராஜானா அவருக்கு எதுதான் அழகு? சிங்காசனத்தில் உட்காரணும், அரண்மனையில் இருக்கணும், சிங்காசனத்தில் இருக்கணும். அரண்மனை என்பது பரலோகம், சிங்காசனம் என்பது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உன்னத ஸ்தானங்கள், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ், ஆவிக்குரிய மண்டலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த உயர்வு. அந்த இடத்திலிருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிக்கணும். இந்த அக்கினி ஜெபம், இந்த அக்கினியினுடைய ஞானஸ்தானம் எப்போ தெரியுங்களா செயல்படும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெய்த் இருக்கணும். என்ன ஃபெய்த், என்ன விசுவாசம் இருக்கணும் தெரியுமா? நீங்க எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட நான் அமர்ந்திருக்கிறேன். என்னங்க திருன்னு முழிக்கிறீங்க? எடுங்க வசனம், அந்த வசனத்தை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எபேசியர் எடுங்க. எபேசியர் 2வது அதிகாரம்
7வது வசனம் வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள், எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுங்க. எபேசியர் 2:7 சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள், சத்தமா, நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். திரும்ப வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா? சந்தேகமா இருக்கா? உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரைட்டு. அங்க ஏசப்பா பக்கத்துல சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிச்ச உடனே டேக் யுவர் பொசிஷன் நியர் த சீட் ஆஃப் ஜீசஸ். இயேசு உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்துல டெய்லிக்கும் சேர் போட்டு உட்காந்துருங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், நான் உங்களோடு கூட ஆவி மண்டலத்தில், இது என்னால் கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் அதிகாரம் இருக்கும். விசுவாசிக்கிறவனு தான் அக்கினியின் அபிஷேகம் இருக்கும். அதனால சும்மா இது ஏதோ ஃபிசிக்கலாக எனக்கு ஏதோ ஒரு டேஞ்சிபிளாக நான் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஏதாவது மாற்றம் வரணும்லாம் நினச்சிங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியம். காலையில் எந்திரிச்சோன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறேன். அன்னைக்கு நீங்க எங்க போனாலும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உன்னதங்களிலே உட்கார்ந்து இருப்பதனாலே எனக்கு கீழே இருக்கிறதான ஆகாயத்து அதிகார பிரபுவின் மேல கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ரோட்ல டிராவல் பண்ணாலும் அங்க இருக்கிறதான ஆபத்து விபத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு அந்த அதிகார பிரபுவின் மேல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா பிசிக்கலா பல இடங்கள்ல நான் டிராவல் பண்ணாலும் எல்லா இடங்களுக்கு மேலாக வானமண்டல வல்லமைகளை நான் கட்டுப்படுத்துவதற்கும் ஆளுகை செய்வதற்கும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதற்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த அக்கினியின் அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை நான் பிடிஎஃபா நான் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்புக்கு அனுப்ப போகிறேன். அது தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 33 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அது தினந்தோறும் ஜெபிங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க முடினாலும் அட்லீஸ்ட் ஃபோனில் வச்சுனாச்சும் தினந்தோறும் காலையில் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. அது உங்களை அக்கினியாய் மாற்றும். அந்த ஜெபத்தை சும்மா படிக்கிறது இல்லை, உண்மையாலுமே ஆண்டவரே என்னை அக்கினியாய் மாற்றும். அக்கினி ஞான ஸ்நானத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ஜலத்தில் ஞான ஸ்நானம் ஏதோ வாழ்க்கையில் ஒரு தடவை எடுத்துட்டோம், சரிங்களா? ஆனால் அக்கினி ஞான ஸ்நானத்தை தினந்தோறும் நம்ம செய்யணும். ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். ஸோ பவுல் இங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய வார்த்தை கொரிந்து, எபேசு சபை, கலாத்தியா, இப்படி பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சார். எங்கேயுமே தன்னுடைய தியாலஜியை நம்பி அவர் ஊழியம் செய்யல. அவர் தனக்குள் இருந்த ஆவியின் பலனை நம்பி, ஆவியானவருடைய அந்த 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 அபிஷேகத்தை நம்பி அவர் ஊழியம் செஞ்சார். அதனால் அவருடைய ஊழியம் கனியுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது. ஹல்லேலூயா. பவுலை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இந்த பவுலுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர் அக்கினியினாலே நிரப்பப்பட்டவர் மாத்திரமல்ல, அக்கினியிலே மூழ்கி இருந்த மனுஷனா அவர் இருந்தார். he was every day, he was everywhere. எங்க இருந்தாலும் அவர் அப்படியே அக்கினியிலே மூழ்கியே இருந்தார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் அக்கினியா பேசுறதுக்கும் அக்கினியில மூழ்கி இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? பவுலுடைய லைஃப் அதுதான். பலத்தினாலும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்ததுன்னு அவர் பல இடங்கள்ல அவர் சொல்றார். அது எல்லாமே நமக்கு எதை உறுதிப்படுத்துன்னு சொன்னா, he was immersed in fire. அப்போ இந்த நாட்களிலே நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகம், அதற்காக நான் கடைசி ஜெபிக்க போகிறோம். நான் இப்போ என்னென்னலாம் நான் சொல்றேனோ இதெல்லாம் ஜெப பாயிண்டா நான் வச்சிருக்கிறேன். ஆகையினாலே நல்லா கவனிக்கணும். கடைசியில் ஜபத்துக்கு மட்டும் கண்ணை திறந்து நல்லா ஜெபம் பண்ணக்கூடாது. ஏதோ ஜெபம் சொல்றாங்க, மந்திரம் ஓதுற மாதிரி. நிறைய நேரம் அப்படிதான் நடக்குது. பாஸ்டர் எப்படி இருந்தாலும் நம்ம 2 பாஸ்டர்களும் என்ன ஆயிட்டாங்க, இப்போ பழகிட்டாங்க. கடைசியே ஒரு ஜபத்தை சொல்லி தான் முடிக்கிறாங்க. அப்போ மட்டும் தூக்கம் தெளிஞ்சா போதும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், நல்லா தூங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ இருந்தே கவனிச்சதான் இந்த ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, அடுத்ததா கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஞானஸ்நானம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய அந்நிய பாஷைகளை அது அக்கினியாக மாற்றுகிறது. இட் சேஞ்சஸ் our tongues into tongues of fire. நான் ஒரு அந்நிய பாஷையில் நான் வாயை திறந்து நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய அந்நிய பாஷை அக்கினியா மாறுகிறது. கர்த்தர் எனக்கு இந்த நாட்களிலே நான் அந்த டிரைவ் பண்ணும்போது எல்லாமே பழக ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கிற அனுபவத்தை
பழக ஆரம்பிச்சாச்சு. ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லைனா தயவு செஞ்சு கேளுங்க. நான்லாம் இதெல்லாம் முதல்ல சின்ன வயசுலலாம் யோசிச்சிருக்கேன். என்னத்துக்கு இவங்க சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஜோம் பண்ணுற நேரத்தில் அந்நிய பாஷை பேசினா லாஜிக்கு. நான் சின்ன வயசில் நான் யோசிச்சிருக்கேன், கேள்வியும் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போது கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆகினாலே ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே பில்லி உளறிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் புரியல. அந்நிய பாஷையை ஜெபம் பண்ணுற நேரத்தில் தான் நான் பேசணும், ஏன் சும்மா இருக்கிற நேரத்திலலாம் நான் ஏன் பேசணும்? பேசி பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அந்நிய பாஷையை அக்கினியாக நீங்கள் மாற்றுங்க. அந்நிய பாஷையை பெறாதவங்க தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றது தூங்குறத விட ரொம்ப முக்கியம், எல்லாரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன தருமா பெற்றுருக்கணும்? அந்நிய பாஷையை பெற்றுக்கணும். கண்டிப்பாக நான் சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அதை முக்கியத்துவப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேளை பெரியவங்க பெற்றிருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க பெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அக்கினியின் அபிஷேகத்துக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது. ஆண்டவர் யாரை வேணாலும் நிரப்புவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, யூடியூப்பில் ஒரு சின்ன தம்பி ஒருத்தன், அவன் ஒரு 4-5 வயசு தான் படிப்பான், சென்னையில் இருக்கிறான். அவனுடைய தமிழ் கேட்டிங்கன்னா பயங்கரமாக அந்த லோக்கல் சென்னை லாங்குவேஜ்லாம் பேசுவான். ஆனால் அவனை கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்துகிறார். அவன் இன்னைக்கு போன வாரம் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு பயங்கரமாக அவன் தேவனுடைய ஊழியத்தை, சின்ன பையன்தான், ஒரு 6வது 7வது தான் படிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் அந்த தம்பியை, அந்த சின்ன குழந்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போது ஆண்டவர் பாரபட்சம்லாம் பார்க்குறதில்ல. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏஜ் வச்சுருக்கோம். ஆனால் இந்த அக்கினியினுடைய இந்த அபிஷேகத்திற்கு வேஜ் ஃபேக்டர்லாம் மேட்டரே கிடையாது. உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சின்ன வயசாக இருந்தால் கூட பேச தெரிஞ்சால் போதும். அவங்ககிட்ட கேளுங்க, ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அந்நிய பாஷைகள் அக்கினியின் பாஷைகளாக மாற்றப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் அதற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் வல்லமை இழந்து போய் பேசின வார்த்தைகள் போதும். இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ வார்த்தையை பேசியிருக்கிறீங்க, ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைய பார்த்து எவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க? எந்த பிள்ளையாச்சும் திருந்துனுச்சா? புருஷனுக்காக நீங்கள் புருஷனை பார்த்து எவ்வளோ சொன்னீங்க, எங்க அதை செய்யாதீங்க, உங்கள் புருஷன் திருந்தி இருக்கிறாரா? திருந்தலை. மனைவியை பார்த்து இதை செய்யாதம்மான்னு சொல்லி அவங்க திருந்தி இருக்கிறாங்களா? திருந்தலை. அப்போ இதுக்கு வழி என்ன தெரியுமா? பிள்ளைகள் திருந்தலை. இதுக்கு ஏன் தெரியுங்களா? ரீசன் சொல்கிறேன். ஏன்னா நம்ம யாருமே நம்மளுடைய வார்த்தையில் என்ன இல்லை தெரியுமா? வல்லமை இல்லை, பவர் இழந்து போச்சு. அக்கினி இல்லை நம்முடைய வார்த்தையில். அக்கினி ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலை. இப்போ இந்த அக்கினி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைய பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுங்க. பிள்ளையினுடைய கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைப்பார். பார்வோனுடைய கடின தன்மை உடைஞ்ச மாதிரி அவர் உடைப்பார். உங்கள் பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆவியில் நிரம்பி அக்கினியான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற முடியும். இதை நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால தான் இன்றைக்கி தைரியமாக 100க்கு 100 தைரியத்தோடு உங்கள் முன்னாடி நின்று நான் இந்த பிரசங்கத்தை செய்கிறேன். உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே, உங்களை நெருக்குகிற பிரச்சனைகளுக்கு மேலே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தின் அந்த அந்நிய பாஷைகளை அக்கினியோட இணைஞ்சு நீங்கள் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை செய்வார் தெரியுங்களா? பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். எவ்வளோ மீட்டிங் வச்சாச்சு, நம்ம எவ்வளோ ஜப கூட்டங்கள் நடத்தியாச்சு, விடுதலை உபவாச ஜபங்கள் நடத்தியாச்சு. ஆனால் இன்னும் மாறல. ஏன்? ஃபயரு போதுமான அளவு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 1:7. இங்க 2 பேரை குறித்து அந்த அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சேர்ந்து வாசிப்போமோ? தேவ தூதரை குறித்தோ, சேர்ந்து வாசிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இங்க ஏஞ்சல்ஸ் பத்தி பேசப்படுது, மனுஷனை பத்தி பேசப்படுது. ஏஞ்சல்ஸை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாராம்? காற்று மாதிரி வச்சிருக்கிறாராம். அஃப்கோர்ஸ் நம்மளால அவங்க பார்க்க முடியல, காற்று மாதிரி அவங்க இருக்கிறாங்க. தே ஆர் ஸ்பிரிட் பீயிங்ஸ். அவர்கள் ஆவி உலகத்தில் இருக்கிறதான ஜீவன்கள். சரிங்களா? இப்போ அவங்கள பிசிக்கல் பீயிங்கா, நம்ம ஹியூமன் பீயிங்கா நம்ம அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரர்களை, அவரை வணங்குகிற அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர்களை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? என்னங்க போட்டிருக்கு? அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். அவங்க அக்கினி ஜுவாலைகளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? அவருடைய பார்வையில் அவர் வந்து ஃபயராக நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்படியே ஒரு அக்கினி தீப்பந்தம் மாதிரி போகிற இடத்துலலாம் அப்படியே ஃபயரை போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் எதுவும் நெருங்கவே முடியாது, எந்த அசுத்தமும் வர முடியாது. தேவனுக்கு பிரியமற்ற எந்த ஒரு நபர் கூட பக்கத்தில் நெருங்க முடியாது. உங்களை தீமை செய்யும்படி கையை போட வர்றவனுடைய கை அவ்வளோதான், கருகி போயிடும். மனுஷன் நல்லா தான் இருப்பான், மனுஷன் அவன் தெரியாமல் பண்ணுறான், அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை பற்றி சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த வைராக்கியம் வேணும். என்ன அப்படின்னா, கர்த்தாவே என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். இந்த ஒரு ஃபயரை, இந்த ஃபயர் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஃபயர் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபயரா மாறணும். ஃபயரா உங்களுக்குலாம் அந்த ஏக்கம் வரணும். சில பிள்ளைங்கள்லாம் அடம் பிடிக்கும் போது, சாதாரண அடம் பிடிக்கிற பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க. சில பிள்ளைங்க அடம் பிடிக்கும் போது அப்படியே முகங்கள்லாம் மாறி கத்தும், பார்த்தீங்களா? வீருன்னு கத்தும், யாராலையுமே பொறுத்துக்கொள்ளவே முடியாது. சரிங்களா? அதில் அவர் கம்மியாக தான் கத்துறாரு, இதை விட மோசமான பிள்ளைகள்லாம் கத்துவாங்க. சரி, நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைக்கு என்னவோ ஒன்று தேவைப்படுது. ஒன்று ஏதோ விளையாட பொருள் தேவைப்படுது, இல்லை சாப்பாடு தேவைப்படுது. சாதாரணமாக கத்துற குழந்தை வேற. ஆனால் அந்த ஒரு சில குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கத்தும் போது அப்படியே இங்கே நரம்புலாம் புடச்சிக்கும் கழுத்துக்கிட்ட. அப்படி ஏக்க நம்ம பெற்றவங்களுக்கு ஐயோ பாவம் இவ்வளோ கத்துன்னு கத்துது, பாவம் ஏதாவது பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பச்சை நரம்புலாம் தெரிகிற அளவுக்கு அந்த குழந்தைங்க கத்தும். இன்னைக்கு அந்த குழந்தைய மாதிரி நமக்கு அவ்வளோ வைராக்கியம் வேணும். ஃபர்ஸ்ட் அபிஷேகத்தில் கர்த்தாவே என்ன நீங்கள் அக்கினியா மாற்றுங்க, அக்கினி ஜுவாலையா மாற்றும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். வைராக்கியத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தான் உங்க வார்த்தையை அக்கினி ஜுவாலையா மாற்றுவாரு, உங்களை அக்கினி மயமான ஜுவாலைகளா மாற்றுவாரு, நீங்க போகிற இடத்துல அக்கினியை வெளிப்படுத்த முடியும். ஆனா இப்போ நான் பேசுறப்பயே நிறைய பேருக்கு அந்த அக்கினி ஃபயரா ஏதோ சீக்கிரம் சொல்லுப்பா, சொல்லி முடிப்பா, சட்டுன்னு ஒரு கன்க்ளூஷனை சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு என்னப்பா நீ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா கடைசியில் அந்த ஜெபம் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். அது சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஸோ கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்களாம்? அக்கினி ஜுவாலைகளாக நம்மை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அக்கினி ஜுவாலையை மாற்றப்படும் பொழுது நாம் தீமைகளை எரிப்பவர்கள், சுட்டெரிப்பவர்கள் மாத்திரமல்ல, இருளுக்கு மத்தியிலே வெளிச்சம் தருகிறவர்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. ஃபயருக்கு ரெண்டு வேலை. ஒன்று தேவையில்லாததை எரிச்சு போடணும், இன்னொன்று இருட்டில் வெளிச்சம் கொடுக்கணும். இதுதானே அக்கினியினுடைய வேலை. என்னங்க ஏங்க சொல்லுங்களேன், அக்கினியினுடைய வேலை என்ன? ஒன்று அசுத்தத்தை அழிக்கணும், இன்னொன்று இருளுக்கு மத்தியில் வெளிச்சம் கொடுக்கணும். இது ரெண்டாகவும் கர்த்தர் நம்மளை மாற்ற போறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பற்றி பேசுறார். கர்த்தருடைய வார்த்தையை எப்படி சொல்றாருன்னு வாசிக்கலாமா? எரேமியா 20:9. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எரேமியா 20:9 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால், சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். கவனிக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த கான்டெக்ட்லாம் போவேனா, ஆனால் அந்த சுருக்கத்தை மத்தியும் சொல்கிறேன். ஏன்னா எரேமியா வந்து ஏசப்பாவனுடைய பிதாவினுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பயங்கரமாக இவரை போட்டு எல்லாம் அடித்து உதச்சி, எரேமியா தான் இருக்கல யங்கஸ்ட் ப்ராஃபட், அவர் வேற பிடிச்சி கிணத்தெல்லாம் வேற போட்டானு. ஏன்னா தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அவனை பிடிச்சி என்ன பண்ணுறேன், கிணத்துல போடுறேன் அப்படின்னு கிணத்துல போட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோவத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல மாட்டேன், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசவே மாட்டேன் அப்படின்னும் போது கவனிக்கணும். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. இதை எனக்கு படித்து புரியறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆச்சு. ஏன்னா இங்கே எலும்புன்னு போட்டிருக்குது, அப்புறம் இருதயம்னு போட்டிருக்குது. இங்கே நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் அந்த வயிறு எரியும் போதே நம்மளால தாங்க முடியல. ஆனால் இந்த மனுஷனுக்கு எலும்புக்குள்ளலாம் நெருப்பெறிகிற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் இருதயமும் என்ன இருக்குதுங்க, அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. எலும்புக்குள்ளேயும் அக்கினி, இருதயத்துக்குள்ளேயும் அக்கினி. ஏன்னா உள்ள இருக்கிறதான அந்த வார்த்தையை என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் மேலே கோபத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பாருங்க, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. எப்படி ஆண்டவருங்க எல்லாரும் இப்படி நிரப்பணும், எப்படி தெரியுமா?
ஐயோ உள்ள ஆண்டோடைய வல்லமையை வச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா, சொல்லியே தான் ஆகணுன்ற அளவுக்கு நிரப்புனாதான் நீங்களாம் வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ஆண்டவருக்காக எழும்பி நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே குறைக்கூடம் மாதிரி இருக்கிறோம். குறை இந்த பாதியாக இருக்கும் பார்த்தீங்களா, குடம், அந்த மாதிரி பாதியாக ரொப்பப்பட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு, குறைக்கூடம் கூத்தாடும், நிறைக்கூடம் அது நல்லா நல்லா ததும்பி அது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி திட்டமாக நிற்கும். இப்போது அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா, குறைக்கூடம் மாதிரி தான் இருக்கிறாங்க. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷை வரங்களை பெற்றிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, ஆனால் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு டக்கடா 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 டக்கடான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஒடுங்கி போன பாத்திரம் மாதிரி இருக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தராலே முழுவதுமா டாப் டு பாட்டம் நிரம்பி நிரம்பி வழிகிற அளவுக்கு நிரப்பப்படுற பாத்திரமா நம்ம மாறணும். எரேமியா ஆண்டவர் மேல இருக்கிற கோவத்துல அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம கடைசி என்ன பண்றாரு, ஐயோ ஆண்டவர் நான் பேச மாட்டேன்னு சொன்னவர் கடைசி என்ன சொல்றாரு, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கவே முடியலப்பா, என்னால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி எனக்குள்ளாக இருந்து பற்றி எரிகிற அக்கினியை போல என்னுடைய எலும்புகளிலும் என்னுடைய இருதயத்திற்குள்ளாகவும் இருக்கிறது. இது வெறுமனே ஒரு என்ன சொல்றது, ஒரு அலிகரின்னு தான் சொல்லுவாங்க. அலிகரின்னா ஒரு ஒப்புமைக்காக தான் சொல்றாங்க, லிட்டரலா நெருப்பு இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்க எலும்புலையும் உங்க இருதயத்தில் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆணு கத்தி இல்லையா, நம்மளுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்போமா இல்லையா? அதே மாதிரி தான் எரேமியாவுக்கு அப்படிதான் இருந்திருக்குது. அதை சகித்து இளைத்து போனேன், என்னாலே பொறுக்க கூடாமல் போயிற்று. அப்போ ஆண்டவர், நான் ஜெபம் பண்றது என்ன தெரியுங்களா, ஆண்டவரே அவங்க எல்லாருக்குள்ளேயும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் எப்படி தெரியுமா அக்கினி இருக்கணும், எரேமியா மேலே இருந்த மாதிரி அந்த அக்கினி இருக்கணும். ஒருத்தராலையும் பொறுக்க முடியாத அளவுக்கு அந்த அபிஷேகத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, நீங்க நிரப்புங்க. இதுதான் என் ஜெபம். நீங்க எத்தனை பேர் இதுக்காக ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. பாஸ்டருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே பாஸ்டரை பில்லி எப்படி நிரப்புங்க, பொறுக்க முடியாத அளவுக்கு அக்கினினால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள நிரப்புங்க. நான் உங்களுக்கு அப்படிதான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபித்துக்கு நேத்துலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது, அபிஷேக வார்த்தையை வாயிலிருந்து வரும்போது சும்மா அடக்கி வைக்கிறவங்களால இருக்கக்கூடாது, வல்லமையான வார்த்தைகளை பேசுறவங்களா அவங்க இருக்கணும். அதே நேரத்தில் ஆவியானுடைய அக்கினி இருக்கும் பொழுது பேச வேண்டிய இடத்துல தான் அது பேசும். சும்மா எல்லா இடத்துலையும் லொலான்னு பேசினே இருக்காது. ஆவியானுடைய அக்கினி இருக்குன்னு சொல்லிட்டு போறவர இடத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க, பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம நிதானித்தும் பார்க்க வேண்டும். ஸோ கவனிங்க, இந்த அக்கினியின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இந்த எரேமியாவுக்கு இருந்த அனுபவத்தை போல தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுதான் இந்த நாட்களிலே தீமையின் அரண்களை உடைக்கத்தக்கதாய் சொன்ன இல்லைங்களா, அந்த தரிசனம், அந்த பால் அடைந்து கிடக்கிறதான அந்த கட்டிடங்களை மீண்டும் கட்டி எழுப்பத்தக்கதாய் அதை சுதந்தரிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 11 to 12 வசனங்கள். மத்தேயு 3:11 to 12 சேர்ந்து வாசிப்போமா? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றான். யோவான் ஸ்நானகன் ஜீசஸை பற்றி சொல்றார், இயேசுவை பற்றி சொல்றார். இயேசுவை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ இங்க ரெண்டுமே வேற வேறன்றதை புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அக்கினின்னு நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு ஒரு அவருக்கு பல முகங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் ஆறுதல் அளிப்பார், தேற்றரவாளன், அப்புறம் போதிப்பவர், ஆலோசகர், கண்டித்து உணர்த்துபவர், கூட இருப்பவர், இதெல்லாம் பல முகங்கள் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ஆவியானவருடைய இன்னொரு முகம் என்ன தெரியுமா? அவர் அக்கினியாய் வெளிப்படுகிற தேவன். இப்போ பரிசுத்த ஆவியினாலும்
அவர் மூலமாய் வெளிப்படுகிற அக்கினியினாலும் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? என்ன பண்ண போறாரு? ஞானஸ்தானம் கொடுக்க போறார். சரி, இங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரு? கை உயர்த்துங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஒருத்தங்க 2 3 பேர். ஓகே, 3 பேர் தான். மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. எடுக்காதவங்க நீங்கள் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் கண்டிப்பாக தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்ததா ஜலத்தினாலே ஞானஸ்தானம், சாரி ஆவியினாலே ஞானஸ்தானம். இந்த ஆவியினால ஞானஸ்தானத்தை பற்றி தான் இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. என்னதுங்க? ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த 2 பேப்டிசமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய சர்ச்சஸில் நான் போன வாரத்தில் வேறொரு சபைக்கு போயிருந்தோம். அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த அங்கிள், அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தப்போ கிட்டத்தட்ட 10 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாலிப பிள்ளைங்க ஒரு 4-5 பேர், பெரியவங்க ஒரு 5 பேர் எடுத்தாங்க. அப்போது அவங்ககிட்ட நான் சொன்னது ஒரே ஒரு காரியம்தான். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இன்னொரு ஞானஸ்தானம் சொல்லியிருக்கிறாருனோ எல்லாரும் திருன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னடா அது வினோதமாக இதை சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆவியினால் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னும் போது அப்போ அதற்காக ஒப்பு கொடுத்து அன்னைக்கு அவர்களுக்காக ஜெபித்தோம். இந்த சபையில் தொடர்ந்து அதற்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனால் ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? எல்லாரும் இணைந்து ஆவியானவரே உம்முடைய அக்கினினால் என்னை நிரப்புங்க, என்னை அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பெரிய மெசேஜ் அவுட்லைன்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள் that you need to be filled with the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய சுருக்கமே. ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் அங்கிருந்து கொண்டு நாம் இன்னும் அதிகாரம் செய்யாதவர்களாய், ஆளுகை செய்யாதவர்களாய், பிசாசின் கிரியைகளை குறித்து பயந்தவர்களாய் நடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் இன்னும் அக்கினினால ஞானஸ்தானத்தை நம்ம பெறலை. ஆகையினால் இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். கர்த்தாவே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. எனக்குள்ள ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இருக்கிறவங்க இந்த ஜெபத்தை பண்ணாதீங்க. ஆனால் நம்பிக்கையா இருக்கிறவங்க, உறுதியா இருக்கிறவங்க, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாருன்றவங்க இந்த நாளில் என்னோடு கூட இந்த ஜெபத்தை சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. சொல்ல போறோம், கர்த்தாவே என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து இப்ப ஜெபிக்க போறீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது, நீங்க உங்களுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். வெறுமனே ஆவியானவரை பெற்றிருப்பது மாத்திரமல்ல, நான் அந்த ஆவியினுடைய அக்கினியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் அக்கினியாக மாற்றப்பட வேண்டும். என்னுடைய இடங்கள், நான் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் அக்கினியை வெளிப்படுத்துகிறவனாய் நான் மாற வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த அக்கினியினுடைய ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும். இந்த நாளில் இந்த எபிரேயர் 1:7 வாசித்தது போல, தேவ தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிற தேவன் நீர். இந்த நாளிலே ஊழியக்காரர்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை, உம்மோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்க பண்ணுகிறதான உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுவீராக. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து, அக்கினி ஜுவாலையாய் எங்களை மாற்றுங்கப்பா. Lord, we are so desperate for your fire, Lord. உம்முடைய அக்கினிக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய அக்கினி இல்லாம வல்லமை இல்ல, உம்முடைய அக்கினி இல்லாம பலன் இல்ல, உம்முடைய அக்கினி இல்லாம வெறும் அந்நிய பாஷையை பேசி பிரயோஜனம் இல்ல, உம்முடைய அக்கினி இல்லாம பல மணி நேரங்கள் ஜெபித்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு இப்பொழுது இந்த நாளிலிருந்து அந்த விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை கர்த்தர் எங்கள் மேல ஊற்றுவீராக, எங்கள் மேல ஊற்றுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நீர் எங்களை நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஏதோ அப்பா ஒரு காற்றோ ஒரு சக்தியோ அல்ல அப்பா. நீர் உணர்வுள்ளவர் அப்பா. நீர் ஒரு மனிதனை போலவே செயல்படுகிறீர். ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுப்பது போலவே ஆலோசனை கொடுக்கிறீர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்டித்து உணர்த்தது போலவே கண்டித்து உணர்த்துகிறீர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துணையா இருப்பது போலவே துணையா இருக்கிறீர். அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து, எங்களை நிரப்புங்கப்பா.
அப்பா இந்த நாளிலே அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு என்னிடத்துல காணப்படுகிற பாவங்களையும் மீறுதல்களையும் தயவாய் மன்னிங்கப்பா. அப்பா உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையை, அந்த அக்கினியின் வல்லமையை செயல்படுத்த முடியாமல் காணப்படுகிற என்னிடத்தில் காணப்படுகிற பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்தை பெற முடியாதபடிக்கு காணப்படுகிற மாம்ச தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கட்டும். ஓ அக்கினியினால் எங்களை மாற்றும் அப்பா. அக்கினி ஜுவாலைகளாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், பிதாவே சொல்லுங்க, பிதாவே என்னை பரிசுத்த ஆவியினாலே புதிதாய் நிரப்பும். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து, இயேசப்பா என்ன புதுசா நிரப்புங்க. நேற்று பெற்றுக்கொண்ட இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இல்ல ஆண்டவரே, ஐ நீட் a new anointing. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் இந்த நாளில் வேணும்ப்பா. அந்த புதிய அபிஷேகம் அக்கினியான அபிஷேகமாக இருக்க வேண்டும்ப்பா. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அபிஷேகமாக இருக்க வேண்டும்ப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படாத இடங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே உடைக்கப்படுவதாக. நம்ம ஆவியானவர் இன்னும் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அநேகருடைய சிந்தையில ஒரு சில அப்படியே ஒரு அரண்கள் அப்படியே நின்று கொண்டே இருக்கிறது. ஒரு சிலருடைய மாம்சத்தில் பெருமைன்றது உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில இச்சன்றது உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள். கோபம், வைராக்கியம், கர்வம், எரிச்சல், இது எல்லாமே மனுஷனுடைய இருதயத்திலே உடைக்கப்படாத அரண்களாக சிந்தைகளிலும் இருதயங்களிலும் குடிகொண்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்ல போறோம். எல்லாரும் திரும்ப சொல்லலாம், பிதாவே என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படாத இடங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, அப்பா என் தலையில அப்பா அரண்களை போல அப்பா பல கிரியைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய சிந்தையில காணப்படுகிற அந்த அரண்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அரண்கள் காணப்படுகிறது, இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் மானுஷிகமான கிரியைகள் இன்னும் காணப்படுகிறது. இன்னும் கோபங்களும் கர்வங்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் வன்கண்களும் இன்னும் என்னுடைய சிந்தைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. இச்சை இருக்கிறது. ஓ தேவனுக்கு பிரியமில்லாத மேட்டிமையான எண்ணங்கள் இருக்கிறது, பாவ குணங்கள் இருக்கிறது, ஓ அடிமைத்தன எண்ணங்கள் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சிந்தையை விட்டு உடைத்து போடுவீராக. என்னுடைய சிந்தையை சுற்றி இருக்கிற அரண்கள் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலே உடைக்கப்படுவதாக. ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்ததாக சேர்ந்து சொல்ல போகிறோம், ஒரு பறவை, சொல்லுங்க எல்லாரும், ஒரு பறவை தன் குஞ்சுகளை அடை காப்பது போல பரிசுத்த ஆவியானவரே என்னை உம்முடைய அக்கினியினாலே அடை காப்பீராக. கோழி குஞ்சு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அந்த முட்டை அதை அடை காக்கும், அந்த ஹீட். ஏன்னா அதிலிருந்து பிறக்க போகிறதான அந்த கோழி குஞ்சு அதே கோழியினுடைய சாயலை போலவே தான் இருக்கும். அதே போல அந்த ஆவியினுடைய அந்த அக்கினியில பரிசுத்த ஆவியானவரால அவருடைய அந்த செட்டைகளுக்குள்ளாக நம்ம அடை காக்கப்படும் பொழுது கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மிடத்தில் உருவாகும். கிறிஸ்து விரும்புகிற சாயல் உருவாகும். அந்த அனல்குள்ள இருக்கணும், எப்பயுமே அந்த ஹீட்டுக்குள்ள இருக்கணும். எப்பயுமே நம்ம அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்குள்ளாக நம்ம இருக்கணும். எல்லாரும் கேட்கலாமா, கர்த்தாவே என்னை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனலுக்குள்ளாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த நாளிலே ஒரு பறவை தன் குஞ்சுகளை அடை காப்பது போல நான் என்னை பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானுடைய செட்டைகளுக்குள்ளாக நான் அடை காக்கப்படும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா அப்பா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் நிழலாட்டமாய் இருப்பீராக, உம்முடைய செட்டைகளிலே நான் அடை காக்கப்படுவேனாக. சொல்லுங்க எல்லாரும், அப்பா பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய செட்டைகளினாலே நான் அடை காக்கப்படுவேனாக. இதனால் கிறிஸ்துவின் சாயல் என்னிடத்தில் உருவாவதாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், தேவ வல்லமையை வெளிப்படுத்த முடியாத நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக. திரும்ப சொல்ல போகிறோம், தேவ வல்லமையை வெளிப்படுத்த முடியாத நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக.
சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நுகங்கள் இருக்கிறதப்பா. தேவையற்ற நுகங்கள் எங்க சிந்தை மேல, எங்க இருதயத்து மேல இருக்குது அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத நுகங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவ வல்லமையை வெளிப்படுத்த முடியாமல் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே இந்த நுகங்களை கர்த்தர் உடைத்து போடுவீராக. எங்க வாழ்க்கையில தேவையற்ற நுகங்கள் உடைக்கப்படணும் அப்பா. ஓ, நாங்கள் உம்முடைய நுகத்தை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், எல்லா அந்நியர்களும் என்னுடைய ஆவியை விட்டு வெளியேறி பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுகையும் இயேசுவின் நாமத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீது உண்டாவதாக. திரும்ப சொல்லுவோம், எல்லா அந்நியர்களும் என்னுடைய ஆவியை விட்டு வெளியேறி பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுகையும் இயேசுவின் நாமத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீது உண்டாவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவியை விட்டு எல்லா அந்நியர்களும் வெளியேறட்டப்பா. இந்த ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதான சகல அந்நிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு பிணைக்கப்பட்டிருப்பதாக. என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருப்பதாக. நான் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஓ ரபா ஷிகோதோ ரபா ஷலஹதோ ரபலரதனவா ஷபலா. அடுத்ததாக சேர்ந்து சொல்லலாம், தேவனே, என் வாழ்க்கையை மலை உச்சியின் அனுபவத்தை போல் ஆக்க என்னை உந்தி தள்ளும். திரும்ப சொல்ல போகிறோம், தேவனே, என் வாழ்க்கையை மலை உச்சியின் அனுபவத்தை போலாக்க என்னை உந்தி தள்ளும். நம்ம அதற்காக ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் பள்ளத்தாக்கில் நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை மலை உச்சியில கொண்டு போய் நிறுத்துறோம்னு நினைக்கிறார். ஆகையினால சொல்ல போகிறோம், கர்த்தாவே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை மலை உச்சிக்கு என்னை இழுத்து செல்லுவீராக, என்னை உந்தி தள்ளுவீராக. என்னுடைய சொந்த பலத்தினாலே மலை உச்சிக்கு என்னால் போக முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வுக்கு என்னால் செல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையை மலை உச்சியின் அனுபவத்திற்கு என்னை இழுத்து செல்லுங்கப்பா. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. நான் சொல்றேன், இந்த ஜெபம் என்ன பார்த்து அப்படியே சொல்லி பின்னாடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மலை உச்சியின் அனுபவத்தை போலாக்க என்னை பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுவீராக, என்னை இழுத்து செல்லுவீராக, எனக்கு உற்சாகத்தை தருவீராக, எனக்கு பலனை தருவீராக. நான் பள்ளத்தாக்கில் அல்ல, நான் மலையில் நிற்கும்படி அபிஷேகிக்கப்பட்டவன். உன்னதங்களிலே கிறிஸ்துவோடனே இருக்கும்படி அபிஷேகிக்கப்பட்டவன். ஆகையினாலே பள்ளத்தாக்கிலே என்னை இருக்க வைக்கிறதான சகல வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே, வானங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய மகிமை என் மேல் இயேசுவின் நாமத்தில் பொழியட்டும். உங்க ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோங்களேன். உயர்த்திட்டு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உண்மையா ஒரு வாஞ்சியா, நான் சொன்னேன் அந்த குழந்தை எப்படி வைராக்கியத்தோட கேட்கும், அந்த மாதிரி எல்லாரும் வாயை திறந்து கேட்க போறோம். பிதாவே, வானங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய மகிமை என் மேல் இயேசுவின் நாமத்தில் பொழியட்டும். கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உயர்த்துற மாதிரியே கேளுங்க எல்லாரும். இயேசுப்பா, அப்பா, வானங்களை திறந்து கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை மேல பொழிய பண்ணுங்கப்பா. ஒரு குழந்தை அழுவதை போல, ஒரு குழந்தை வைராக்கியமா கதறுவதை போல எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது ராஜா. ஓ, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill us with your power, Lord. Fill us with your strength, Lord. Fill us with your fire, Lord. உம்முடைய அக்கினியினாலே எங்களை நிரப்புங்கப்பா. எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் இந்த அபிஷேகத்தின் வல்லமையை, ஓ, வானங்களை கிழித்து இறங்குகிறதான உம்முடைய வல்லமை இந்த நாளிலே பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. புதிய அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே காணப்படுகிற அசுத்தங்களை கர்த்தர் அகற்றி உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ரபா ஷகதோ ரோபோ ஷோலோஹதரா ரகதரா ஹதட பௌதர பலரகா ஷிகோதரோ. ஓ, கம் ஆன், கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு வேணும்ப்பா. ஒரு குழந்தை அழுவதை போல நாங்கள் கேட்கிறோம், வைராக்கியத்தோடு கேட்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை இந்த புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. வானங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஓ ஜீசஸ். ஓ ரபா ஷிகோதோ ரபல ரபதன பாஷபரா. கேளுங்க, அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே, அற்புதங்களும்
அடையாளங்களும் என்னுடைய பங்காய் மாறுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். அப்பா, நாங்க அற்புத அடையாளங்களை எங்க வாழ்க்கையில பார்க்கணும் அப்பா. அதுதான் எங்களுடைய பங்கு. அவமானம் எங்களுடைய பங்கு அல்ல, தலை குனிவு எங்களுடைய பங்கு அல்ல. ஓ, அவமானப்பட்டு நிந்தையாக்க நின்றது எங்களுடைய பங்கு அல்ல. அற்புதங்களும் அடையாளமும் எங்களுடைய பங்காய் இருக்கிறது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலே எங்களுடைய பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். in the name of Jesus. ரபா ஷிகோச்சோ ரபா ஷபலரதனபா. கேளுங்க எல்லாரும். அப்பா, அற்புத அடையாளங்கள் என்னுடைய பங்காய் மாறட்டும் அப்பா. ஹalleluya. அடுத்ததாக நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவுக்கு விரோதமாய் ஜெபிக்க போகிறோம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் புலம்பலாய் மாறுவதாக. ஆமா, இதை நம்ம மனுஷனை மைண்ட்ல வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. இது பிசாசுக்காக ஜெபம் பண்றது. சொல்லாமா, என்னை துன்பப்படுத்துகிற பிசாசுனுடைய எல்லா சந்தோஷமும் இயேசுவின் நாமத்தில் புலம்பலாய் மாறுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா, இதுவரைக்கும் என் குடும்பத்தை பிரிவினையினாலே தாக்கி இருக்கிறான், என் பிள்ளைய கீழ்ப்படியாமையினால தாக்கி இருக்கிறான், என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவன் சந்தோஷமா கை கொட்டி சிரிச்சிருக்கிறான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி அவன் சந்தோஷமா இருந்து சிரிச்சிருக்கிறான். ஆனா இப்பொழுது நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அக்கினியினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் ஜெபிக்கிறோம். இனி என்னை பார்த்து நகைக்கிற சத்துருவினுடைய எல்லா நகைப்பும் புலம்பலாய் மாறுவதாக, அழுகை மாறுவதாக. எல்லா பிசாசுனுடைய கெர்ச்சிக்கிற அவனுடைய சத்தங்களும் அவனுடைய சிரிக்கிற எல்லா சத்தங்களும் இனி அழுகையாய் மாறுவதாக. ரபா ஷிகோச்சோரோபா ஷபலரதன பௌடரா ரஹலஹதடபா ஷச்சோரோ. கேளுங்க, அடுத்ததாக சொல்ல போகிறோம். என்னுடைய அக்கினியை அவித்து போட நினைக்கும் எல்லா பலவான்களின் திட்டமும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. திரும்ப சொல்லுவோம். என்னுடைய அக்கினியை அவித்து போட நினைக்கும் எல்லா பலவான்களின் திட்டமும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. அப்பா, என்னுடைய அக்கினி அவித்து போட நினைக்கிறான் அப்பா. இங்க இருந்து நான் ஜெபிக்கும் போது நல்லா இருக்கிறேன், ஆனா வெளியே போன அக்கினியை இழந்து போறேன். இந்த பலவானுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் என்னுடைய அக்கினி அவித்து போட நினைக்கிற அவனுடைய சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகத்துவமான காரியங்களை நான் பார்க்கும்படி கேட்கும்படி என் கண்களையும் காதுகளையும் திறந்தருளும். திரும்ப சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகத்துவமான காரியங்களை நான் பார்க்கும்படியும் கேட்கும்படியும் என் கண்களை காதுகளை திறந்தருளும். கேளுங்க எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தாவே, என் கண்ணையும் காதையும் திறங்கப்பா. நான் உங்க மகிமையை பார்க்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் எங்க குடும்பத்திற்காக பேசுகிற சத்தத்தை கேட்கணும். ஆண்கள் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? குடும்பத்தின் தலைவர்கள் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள் தான் அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசி. கர்த்தர் உங்களை ஒரு வாயா வச்சிருக்கிறாரு. ஓ, குடும்ப தலைவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா, என்னுடைய காதுகளும் என்னுடைய கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசுங்கப்பா. என் குடும்பத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை என் கண்கள் பார்க்கட்டும். என் குடும்பத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுவதை என் காதுகள் கேட்கட்டும். ஹalleluya. அடுத்ததாக சொல்வோம். தேவனே, எனக்கு சோதனைகள் மேலும் சாத்தானின் திட்டங்கள் மீதும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எனக்கு அதிகாரம் தாரும். திரும்ப சொல்வோமா? தேவனே, எனக்கு சோதனைகள் மேலும் சாத்தானின் திட்டங்கள் மீதும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எனக்கு அதிகாரம் தாரும். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தாவே, சாத்தானுடைய திட்டங்களின் மேலே, பிசாசுனுடைய எல்லா சோதனைகளின் மேலே எனக்கு உம்முடைய அக்கினினால் அதிகாரத்தை தாங்கப்பா. நான் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும். சாதாரணமான சோதனையில போய் நான் விழறனவா இருக்கக்கூடாதப்பா. அவன் பயமுறுத்துகிற பயமுறுத்தல்களுக்கு நான் பயப்படுகிறவனா இருக்கக்கூடாதப்பா. உங்களுடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துவதாக. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பிரயோஜனம் இல்லாத இடங்களில் என் நேரத்தை வீணாக்காமல் என் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு அக்கினியின் அபிஷேகத்தை தாரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்
தேவையில்லாத இடத்துல நின்று பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபோனில் டைம் வீணாக போகுது. பிரயோஜனம் இல்லாத காரியம், சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆகையினால் இப்போ நம்ம உண்மையாலுமே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். திரும்ப சொல்லாமா? பிரயோஜனம் இல்லாத இடங்களில் என் நேரத்தை வீணாக்காமல் என் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு அக்கினியின் அபிஷேகத்தை தாரும். கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தாவே, நான் நேரத்தை வீணடிக்க கூடாதப்பா, பிரயோஜனம் இல்லாத இடங்களை நான் நிற்க கூடாதப்பா, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசக்கூடாது, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நான் பார்க்க கூடாதப்பா. அதற்கு பதிலாக என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, என் காலங்களை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து. அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, உம்முடைய அக்கினியின் நாவுகளை என் மேல் அனுப்பி எல்லா ஆவிக்குரிய அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு எரித்து போடும். திரும்ப சொல்லுவோம், தேவனே, உம்முடைய அக்கினியின் நாவுகளை என் மேல் அனுப்பி எல்லா ஆவிக்குரிய அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு எரித்து போடும். கமான், எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து. கர்த்தாவே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில அப்பா இந்த அக்கினியின் நாவுகளை என் மேல அனுப்புங்கப்பா. எல்லா ஆவிக்குரிய அசுத்தங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபில்த் அண்ட் ராக்ஸ், அசுத்த கிரியைகள், அசுத்த அந்த கந்தைகள் என்னை சுற்றி இருக்கிறதப்பா, அது எல்லாவற்றையும் இப்பொழுது அந்த அக்கினினால கர்த்தர் சுட்டெரித்து போடுவீராக. என்னை சுற்றி பாரப்படுத்துகிற கிரியைகளை கர்த்தர் உம்முடைய அக்கினினாலே எரித்து போடுவீராக. சொல்லுவோம் அடுத்ததாக, பிதாவே, நான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவனாய் என்னை மாற்றும். கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தாவே, நான் உங்க நீதிக்காக ஆசைப்படணும்ப்பா, அதற்காக பசி தாகம் உள்ளவனா இருக்கணும்ப்பா. இன்னைக்கு மனுஷங்க என்னமோ காரியத்துக்கெல்லாம் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு வெறித்தனமா உங்க அபிஷேகத்தை தேடுறேன்ப்பா. வெறித்தனமா உங்க நீதியை தேடுறேன் ஆண்டவரே. அழிந்து போகக்கூடிய காரியத்தை அல்ல, அழிவில்லாத உம்முடைய நீதியை தேடுகிறேன், அழிவில்லாத உம்முடைய அபிஷேகத்தை தேடுகிறேன், அழிவில்லாத நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிறேன். ஆகையினாலே கர்த்தர் என்னை நிரப்புவீராக. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, மற்றவரிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆமா, கேளுங்க, ஆண்டவரே, நான் மற்றவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க கூடாதப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற உங்க வேலையை நான் நேர்த்தியா செய்யணும் ஆண்டவரே. எனக்கு மனுஷனுடைய ஆதாயத்துக்காகவோ மனுஷனுடைய காரியத்திற்காகவோ நான் செய்யாம, கர்த்தாவே, நான் எந்த எதிர்பார்ப்பும் செய்யாம நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்ற அந்த ஒரு காரியத்திற்காக மாத்திரம் நான் ஓட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம், தேவனே, மற்றவரின் குற்றம் குறைகளை நான் பார்த்து என்னிடம் உள்ள குற்றம் குறைகளை பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த குணத்தை மாற்றி எனக்கு வெற்றி தாரும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இதுதான் அவர் செய்வார். முக்கியமா மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பேசுறதை நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய குற்றம் குறைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த அபிஷேகம் தான் கர்த்தருடைய அந்த ஆவியின் அக்கினியின் அபிஷேகம் செய்து முடிக்கும். ஆக அதற்காக நம்ம ஜெபிப்போம். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம், தேவனே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் என்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழமாக்கி வேர்கொள்ள செய்வீராக. திரும்ப சொல்ல போகிறோம், தேவனே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் என்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழமாக்கி வேர்கொள்ள செய்வீராக. கமான், எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, என்னுடைய விசுவாசம் இன்னும் வேர்கொள்ளணும் அப்பா. நான் ஏதோ காற்றை அடிக்கிறவனை போல, நான் காற்றிலே, பவுல் சொல்லுகிறதை போல காற்றிலே சிலம்பம் பண்ணுகிறவனை போல நான் செய்வதில்லை. நான் ஒரு லக்கு இல்லாமல் நான் ஓடுவதில்லை. எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நான் இந்த நாளிலே அந்த ஓட்டத்திற்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நான் வேர்கொள்ள வேண்டும். ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பின்மாற்றத்தையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே சுட்டெரித்து போடும். திரும்ப சொல்ல போகிறோம், தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பின்மாற்றத்தையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே சுட்டெரித்து போடுவீராக.
கேளுங்கப்பா. அப்பா எல்லா பின்மாற்ற குணத்தை என்னை விட்டு நீக்குங்கப்பா. ஒரு சில நேரம் நான் உங்க மேல ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன், ஆனா ஒரு சில நேரம் விசுவாசம் குறைஞ்சு போயிடுதப்பா. ஆனா இது வேணாப்பா. இந்த ஆவியின் அக்கினி என்னை நிரப்பும் பொழுது, இந்த அக்கினி ஞானஸ்நானத்தை நான் பெறும் பொழுது, ஓ நான் உண்மை நான் இன்னும் அறிகிற அறிவிலே நான் இன்னும் அதிகமாய் வளரணும். இந்த பின்மாற்றத்தை என்னை விட்டு நீக்குங்கப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே நான் அதிகாரம் செய்கிறவனாய் அல்ல, மற்றவருக்கு ஊழியம் செய்கிறவனாய், மற்றவருக்கு வேலை செய்கிறவனாய் என்னை பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே மாற்றும். ஏசப்பா இந்த பூமியில இருந்தப்ப சொன்னாரு, நான் ஊழியம் எடுத்துக்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லி. இதுதான் அவருக்குள்ள இருந்ததான அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமை. ஆகையினால சொல்ல போற, அப்பா எனக்குள்ள எந்த பெருமையோ மற்றவங்களை வேலை வாங்கணுன்றதெல்லாம் மாறி நான் மற்றவருக்காக செய்ய வேண்டும், நான் மற்றவருக்காக ஊழியம் செய்யணுன்ற அந்த கிருபையை உம்முடைய அக்கினினால் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்க போறோம். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம், தேவனே பரிசுத்த ஆவியின் அக்கினியால் வேத வசனங்களை புரிந்து கொள்ளுகிற அதிகாரத்தை எனக்கு தாரும். ஆமா, நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிள் எடுத்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினினால் என்னை நிரப்புங்க. அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் அந்த அக்கினி நமக்கு தரும். அது மாத்திரமில்ல, அந்த கற்றுக்கொள்ளுகிற வார்த்தையை சரியா எந்த இடத்துல பயன்படுத்தணுன்ற அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம், தேவனே நீர் வந்து ரகசிய வாழ்க்கையையும் மறைவான எண்ணங்களையும் நியாயம் தீர்ப்பீர் என்கிற எண்ணத்தை பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எனக்கு தினம்தோறும் ஞாபகப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி வரும்பொழுது அவர் நமக்கு இதை ஞாபகப்படுத்துவார், கண்டித்து உணர்த்துவார். மறைவான வாழ்க்கை, மறைவான எண்ணங்கள், இதை நிச்சயமாக தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகையினால் இந்த ஜாக்கிரதையும் இந்த அந்த 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 பயமும் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலே உண்டாகும். இது இருக்கும் பொழுது மறைவான பாவங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம், மறைவான தேவையற்ற எண்ணங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம், தேவனே பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நான் குயவன் கையில் வணைந்து கொள்ளப்படுகிற களிமண்ணாய் என்னை மாற்றும். கேட்கலாமா? எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தாவே அப்பா உம்முடைய அக்கினியினாலே நான் கொய்யவன் கையில் வணைந்து கொள்ளப்படுகிற களிமண்ணாய் என்னை மாற்றுவீராக. ஓ அப்பா, நீர் என்னை வணைந்து கொள்ள முடியாதபடி காணப்படுகிற எல்லா கடின தன்மைகள் பரலோக அக்கினியினாலே, ஓ ஆவியானுடைய அக்கினியினாலே, ஓ அதெல்லாம் நொறுக்கப்படட்டும். அப்பா நான் கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே எல்லாவித ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து நான் விழித்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் வெளிச்சத்தின் ஆடையை தரித்து கொள்ள உதவி செய்யும். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நிறைய சபைகளிலே காணப்படுகிறது என்ன தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப், ஆவிக்குரிய நித்திரை. இதுதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே நம்ம திரும்ப சொல்லலாமா? தேவனே என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து நான் விழித்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் வெளிச்சத்தின் ஆடையை தரித்து கொள்ள உதவி செய்யும். ஆமென். அடுத்ததாக சொல்வோம், தேவனே எனக்கு எல்லாவித அழிவுகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் வெற்றி தந்து என்னை உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைப்பீராக. கேளுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னுடைய வாழ்க்கையில அழிவு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். சத்ருவினால் திட்டமிடப்பட்ட அழிவுகள் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் அழிக்கப்படுவதாக. அதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுவதாக. அடுத்ததாக சொல்வோம், நான் மற்றவரை இடரல் அடைய செய்யும் எந்த கிரியைகள் என்னிடத்தில் இருந்தால் என்னை இப்போதே பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சுத்திகரித்து அந்த கிரியைகளை எரித்து சாம்பலாக்கி போடும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் இதை. ஒவ்வொரு அதனால தான் 33 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா இதை ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம சபையில கண்டிப்பாலாம் வேற எதுவுமே கேட்கறதே இல்லை, ஆனா உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஜெபம் மாத்திரம் தான். நம்ம எல்லாரும் அக்கினியா மாறணும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னிடத்துல மற்றவங்களை இடரடைய செய்கிற காரியம், அது பேச்சா இருக்கலாம், செயலா இருக்கலாம், பார்வையா இருக்கலாம்,
எந்த கிரியா இருந்தாலும் உம்முடைய அக்கினியினாலே என்னை சுத்திகரித்து என்னை விட்டு அகற்றுவீராக என்று சொல்லி நாம் கேட்க போறோம். அடுத்ததாக சொல்வோம், தேவனே, நான் குழந்தைத்தனமான காரியங்களை களைந்துவிட்டு முதிர்ந்தவனாய் வாழ எனக்கு பரிசுத்த ஆவியின் அக்கினியை தாரும். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்ப, ஆண்டவரே எனக்கு ஆவியின் கனி வேணும், ஆண்டவரே ஆவியின் கனியிலிருந்து வெளிப்படுகிற அந்த சுவைகள் எனக்கு வேணும்ப்பா. என் வாழ்க்கையில் நான் அப்பா ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவனா மாறணும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எனக்கு விரோதமான எல்லா பிசாசின் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் எரித்து போடும். ஆமென், ஆமென். அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, உம்முடைய வார்த்தையாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் நான் பசியாயிருக்க கிருபை தாரும். தேவனே, உம்முடைய இடத்தை என் இருதயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள நினைக்கிற எந்த நபரையும் உறவையும் பொருளையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் என்னை விட்டு துரத்துகிறேன். திரும்ப சொல்ல போகிறோம், தேவனே, உம்முடைய இடத்தை என் இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள நினைக்கிற எந்த நபரையும் உறவையும் பொருளையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் என்னை விட்டு துரத்துகிறேன். தேவனே, நான் கேட்க போகிற சாட்சிகளுக்காய் நன்றி. ஆமென். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே, அப்பா, நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் இன்றையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. அப்பா, நான் இன்றையிலிருந்து நான் தினந்தோறும் ஜெபிக்க போகிறேன். அப்பா, தினந்தோறும் உடைய அக்கினியினால நிரப்பப்பட போகிறேன். இன்றையிலிருந்து தினந்தோறும் அந்த பரிசுத்த அக்கினியின் அந்த 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 ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறவனா என்னை மாற்றுங்கப்பா. அப்பா, இந்த நாளிலே தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்கிறப்ப அந்த அக்கினியினுடைய ஞானஸ்நானத்தை அவங்க மேலே ஊற்றுங்க. அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் வல்லமையுள்ளதா மாறட்டும். எப்பொழுது முன்னங்களே கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம் என்கிறதான உணர்வோடு எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக பலன், அசாதாரணமான பலன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துருடைய திட்டங்கள் அழிக்கப்படுவதாக, தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறேன். அப்பா, வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. உடைய வார்த்தையினாலே பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை இன்றிலிருந்து அக்கினியின் ஞானஸ்நானத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள உணர்வுள்ளவர்களாய், நாங்கள் எண்ணம் உள்ளவர்களாய், அதை குறித்து ஜெபிக்கிறவர்களாய் நீரைகளை மாற்றுங்க. அக்கினியின் நாவுகளை எங்களுக்கு தாங்க. எங்கள் வார்த்தைகள் எல்லாம் அக்கினியாய் மாற்றப்படுவதாக. எங்கள் சபையில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் இந்த அபிஷேகத்தை சுமக்க உதவி செய்யும். நீரே உயர்ந்திரும். தடைகள் எல்லாம் மாற்றும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தை நான் உடனே இப்போ சிம்மர்னா குடும்பம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். தயவு செய்து குடும்ப ஜெபத்திலையும் பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபத்திலையும் சேர்ந்து பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நல்லவர். God bless you.